ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel framework அது மட்டும் இல்லாம full stack development இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்க எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயா சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரைனரா இருந்து பெய்டு மூட்ல சொல்லி தர போறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்க மக்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா பாய் பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து MVC, அதாவது மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்னா என்ன, அந்த டிசைன் பேட்டர்னை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம Laravel அப்படிங்கிறது இட்ஸ் MVC பேட்டர்ன் தான். ஸோ அதை வந்து நம்மளுடைய ஃப்ரேம்வொர்க்கில் யூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக வந்து அந்த பேட்டர்ன் என்னங்கிறதே நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா வச்சு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்வொர்க் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ MVC அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பழைய மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஃப்ரேம்வொர்க்லாம் வராத காலத்துக்கு முன்னாடி ஒரு PHP அப்ளிகேஷன் டெவலப் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து DB கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபார்மாக இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, ஒரு அதுக்கான லாஜிக்ஸ்லாம் எழுதுவீங்க பார்த்தீங்களா, அது இல்லை ஒரு அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் லாஜிக் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை DB ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UI, இந்த வியூ பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே பேஜ்லேயே இருக்கும். சில சமயத்தில் கண்டமேனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது. ஸோ இதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னாக்க, ஒரு டெவலப்பர் இப்போ நீங்கள் வந்து ஒரு கோடை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேலை நீங்கள் பண்ணிட்டு வந்து நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு டெவலப்பர் ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் வேலையை விட்டு வேற கம்பெனி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, வேற ஒரு டெவலப்பர் அந்த பொசிஷன் வரும்போது அவருக்கு வந்து ரொம்பவே அது கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா அதை வந்து அவரோட சைடில் வந்து பண்ணியிருப்பாரு இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது இவருக்கு வந்து அது எங்கே இருக்குது, ஒரு வியூ ஒரு சேஞ்ச் பண்ணுறதுனா வியூ ஃபைல் எங்கே இருக்குது, இந்த லாஜிக் எங்கே எழுதிருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ப்ளஸ் வந்து ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா MVCங்கிற ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு முறையான ஒரு ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? அப்படின்னா ஒரு ஜென்ரலாக அந்த ரவுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோம் பேஜ், ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜாக இருக்கட்டும், இல்லை /about அந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா அந்த URLs எல்லாத்தையும் ஒரு இடத்துல மேனேஜ் ஆகணும். அதே மாதிரி எனக்கு லோட் ஆகக்கூடிய வியூ ஃபைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கணும். எனக்கு வந்து லாஜிக்ஸ் எல்லாம் நான் இங்கே தான் எழுதணும். என்னோட DB ஆப்ரேஷன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் வைஸ் தான் வந்து நம்மளுடைய எல்லாத்தையும் பிரித்து வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னாக்கா, அடுத்த பொசிஷன் நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஃபைல ஏதாவது ஒரு வியூ ஃபைல் ஆட் பண்ணணும், இல்லை டெலிட் பண்ணணும், ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த இடத்துல தான் வியூ ஃபைல் இருக்கும். அதே மாதிரி ஒரு டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டெவலப்பர் எல்லாருமே சேர்ந்து ஒரு காமனான ஒரு செஷன்ல ஒர்க் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது நமக்கு டெவலப்பருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த சேம் டைம் இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு வழியும் கூட. ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம ரவுட்டோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 18 வயசு இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னாக்க, நம்ம உள்ள வரும்போதே அந்த யூசர் யாரும் சொல்லி கண்டுபிடிச்சு ரவுட் லெவலே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, நமக்கு அதுக்கப்புறம் லோட் ஆகக்கூடிய அந்த லாஜிக்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால நமக்கு சர்வர் லோடு கம்மியாகும், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும் இல்லையா? நான் சொன்னது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது அட்வான்டேஜஸாக இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அதாவது நீங்கள் வந்து ஒரு URL வந்து ஜஸ்ட் கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டை எடுத்துக்கோமே, இப்படி நீங்கள் போட்டு ஒரு என்ட்ரி அடிக்கிறீங்க அப்படின்னாக்க, இந்த ரிக்வஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிற வந்து ஒரு ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஃபர்ஸ்ட் ரவுட்டுக்கு போகும். ரவுட்ல இருந்து அந்த ஃபைல் இருக்கான்னு சொல்லி பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோலர் போகும், இல்லை அப்படின்னா ரவுட் நாட் ஃபைண்ட் அப்படிங்கிற எக்ஸப்ஷன் அடிக்கும். நான் சொல்ற வார்த்தைகளும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூலயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ரவுட் இல்லை அப்படின்னா ரவுட் நாட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லை கரெக்டா இருக்கு, நீங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ரவுட்ல தான் சொல்லுவீங்க இந்த URL கால் பண்ணா இந்த கண்ட்ரோலர் இருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும் சொல்லி நமக்கு டிஃபைன் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த URL வரும்போது இந்த பார்ப்பா உனக்கு வந்து இந்த கண்ட்ரோலர் இந்த ஃபங்க்ஷன் தான் உனக்கு அசைன் பண்ணிருக்கு, நீ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ரவுட் அமைச்சு விட்டுரும். உடனே கண்ட்ரோலர் அந்த கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது கண்ட்ரோலருக்கு போகும் இல்லையா? அங்கே வந்து நம்மளோட லாஜிக்ஸ்லாம் எழுதுவோம். இந்த டேட்டாபேஸில் அதை ஸ்டோர் பண்ணுமா, இல்லை வந்து ஏதாச்சும் கால்குலேஷன் ஏதாவது ஆட் பண்ணுமா, இல்லை எனக்கு இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் மேண்டேட்டரியா வேணுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இங்கே நடந்துட்டு, ஓகே அதெல்லாம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு, ஓகே எல்லாம் ரெடி டு கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடல் காமிச்சுடுவோம். மாடல்ல இருந்து கூட கம்யூனிகேட் ஆகி டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இல்லை நமக்கு சப்போஸ் கண்ட்ரோலில் மட்டும் போயிட்டு எனக்கு டேட்டாபேஸ் ஆப்ஷன் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு வியூ ஃபைல் மட்டும் தான் ரிட்டர்னு இல்லை ரெண்டர் அப்படின்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியும்.
இது எல்லா ஆப்ரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசருக்கு பிசியில் வந்து நடக்கும். அதாவது ஒரு யூசர் வந்து பிசியில் அவனுடைய டேப்ல வந்து பார்க்குறான், அங்கேருந்து ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புறான், அங்கேருந்து கண்ட்ரோலருக்கு போயிட்டு டேரெக்டாக வியூக்கு வந்து அவனுக்கு என்டர் ஆகும். அட் த சேம் டைம் அவனுக்கு ரவுட்டுக்கு போயிட்டு கண்ட்ரோலருக்கு போயிட்டு மாடல் போயிட்டு டேட்டா பேஸில் போய் டேட்டா ஸ்டோர் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் மாடலுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் வந்துட்டு வியூக்கும் வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைஃப் சைக்கிள் கூட சொல்லலாம். எம்விசிங்கிறது ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி தாங்க. அது இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் ப்ராக்டிக்கலாக போக போக உங்களுக்கு நல்லாவே புரியும். பட் ஸ்டில் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு லேரவல் ஃப்ரேம்வொர்க் டெவலப்பர் நீங்கள் போறீங்க அப்படின்னா கம்போஸ்டர்னா என்ன, எம்விசினா என்னன்னு தெரியாமல் கண்டிப்பாக போகவே முடியாது. ஏன்னா இது வந்து மெயினாக கேட்கக்கூடிய ஒரு அட்வான்ஸான கொஸ்டின். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த எம்பிசிங்கிற விஷயம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு நம்ம உள்ள வந்து டெவலப் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel framework அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்டு மூட்ல சொல்லி தர போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ்,